வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் செட்டியாரகரம் சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டிங்க. வில்லாவோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 950 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1750 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லாங்க. ஸோ இந்த லேஅவுட் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு 3 years முன்னாடி போட்டாங்க. இந்த லேஅவுட் ஃப்ரெஷ் லேஅவுட் இது 3 years முன்னாடி போட்டாங்க. ஸோ மொத்தம் ஒரு 50 பிளாட் இதில் டோட்டலாக 50 பிளாட்டு. இந்த லேஅவுட் போட்டு உங்களுக்கு ஒரு 3 monthsலேயே எல்லா பிளாட்டுமே விற்றுடுச்சு. ஸோ அந்த போடும்போது அந்த லேஅவுட் போடும்போது ஒரு பில்டர் வந்து லேண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த லேண்ட் வாங்கி அதில் பில்டிங் கட்டி இப்போ சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் நியூ வில்லா. ஸோ இந்த லேஅவுட் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பில்டர் போட்ட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 6000 rupees per ஸ்கொயர் ஃபீட் போட்டார். ஸோ லேஅவுட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 8500 per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் லெவலிருந்து கார் பார்க்கிங் 3 அடி மேலே ஏற்றி கட்டியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 5 படிக்கட் மேலே வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹாலு, நல்ல வென்டிலேஷன். ஆக்சுவலி நான் டே லைட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எந்த விதமான லைட்டும் நான் யூஸ் பண்ணல. நல்ல வென்டிலேஷன், எல்லா சைடும் நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் யாராவது வீடு கட்டினாலுமே உங்களுக்கு ஒரு வீடு சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஸோ வீடு கட்டினாலுமே உங்களுக்கு ஒட்டி கட்ட முடியாது. அதனால் வென்டிலேஷன் உங்களுக்கு என்றையுமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சன் அண்ட் காமன் பாத்ரூம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்டு. ஸோ 80% வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் எலிஜிபிளுங்க. ஸோ யாரெல்லாம் பேங்க் லோன் போய் இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பேங்க் லோன் போகலாம். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து செமி ஃபர்னிஷ்டாக கொடுக்குறாரு பில்டர். ஸோ உங்களுக்கு எல்லா ரூமுக்கும் பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க, லாஃப்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபால் சீலிங்கும் உங்களுக்கு வந்துடும். எல்லா ரூமுக்கும் ஃபால் சீலிங் வந்துடும். ஸோ ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. படிக்கட்டுக்கு மட்டும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரயிலிங் வந்து SS ரயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் 2 யூனிட் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செட்டியாரகரம் சொன்னேன். ஸோ இந்த செட்டியாரகரம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை சிட்டி கார்பரேஷன் லிமிட்டில் வருது. வலசரவாக்கம் ஜோன் லெவல் லிமிட்டில் வருது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவேற்காடு நகராட்சி வந்துடும். பட் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சென்னை சிட்டி கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் கூடிய சீக்கிரத்தில் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 yearsல உங்களுக்கு மெட்ரோ ட்ரைனேஜ் இங்கே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் தான் உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. ஸோ வுட் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த டோர்ஸ்லாம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. இப்போ நீங்கள் யாராவது இந்த ஸ்டேஜ்லேயே புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரோட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. ஸோ ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 feet வைட் ரோடுங்க. அதான் 30 அடி ரோடு. ஸோ 2 கார் தாராளமாக அட் அ டைமில் சேம் டைமில் உள்ளே வரலாம். அந்தளவுக்கு நல்ல பெரிய ரோடு தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி இருக்குது நம்மளுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலே பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் தான். போரூர் சிக்னலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராமச்சந்திராவில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரும். ஸோ அதுக்கான ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. பை டிசம்பரில் உங்களுக்கு போரூர் டு பூந்தமல்லியில் மெட்ரோ ட்ரெயின் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சுற்றி நீங்கள் பார்க்கலாம். என்னடா இது காடு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த வேக்கன்ட் லேண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 1 yearல இதே மாதிரி ஒரு லேஅவுட்டாக மாறப்போகுது. ஆமாங்க, phase 2க்கான ப்ரொபோசல்ஸ் போயிட்டுருக்கு லேண்ட் ஓனருக்கும் பில்டருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 monthsல இங்கே லேஅவுட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளாட்டாக மாறப்போகுது. ஸோ அடுத்த ஒரு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடு அங்கேயும் உங்களுக்கு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட 3rd பெட்ரூம். ஸோ இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தான், நல்ல பெரிய சைஸ் ஆக்சுவலி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாபே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பில்டர்ஸ்லாம் வுட்டில் தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்லாபே வச்சுருக்காரு. ஸோ இந்த வீடோட 3rd பாத்ரூம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு காமன் பாத்ரூமு, 2 அட்டாச்டு பாத்ரூம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வுட் ஒர்க்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. 80% சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. வுட் ஒர்க்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வில்லாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்னை வெஸ்ட்டில் வலசரவாக்கம், கிருகம்பாக்கம், கொலப்பாக்கம், மணப்பாக்கம், தென் அயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம், இந்த மாதிரி ஏரியாஸில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸு 1.25 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி 6 கோடி வரைக்கும் நம்மகிட்ட வில்லாஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எலைட்டாக இருக்கும் வில்லாஸ் எல்லாம். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிராண்டாக எலைட்டாக இருக்கும். ஸோ இப்போ டெரஸ் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டெரஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹீட்டு கீழே இறங்காது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 12 மணிக்கு நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஹீட்டே தெரியல நம்மளுக்கு.
ஸோ இந்த லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 980 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. கார்னர் பிளாட்டு, சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு. ஸோ 2 பக்கமும் 30 ஃபீட் ரோடு உங்களுக்கு வேக்கன் பிளாட் அது. ஸோ அந்த பிளாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 per ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறார் ஓனர். ஸோ இதில் வாங்கினவர் ரீசேல் பண்ணுறாரு. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். யாருக்கா இந்த லொக்கேஷனில் லேண்ட் வேணுனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ இந்த வில்லாக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி இந்த வில்லாக்கு பில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1.40 crores. லேண்ட் ஏரியா 950, பில்டிங் ஏரியா 1750, 30 ஃபீட் ரோடு, நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, வாஸ்துப்படி பக்காவாக கட்டியிருக்காரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1.40 crores. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.